The helping video செய்யற ஆக்களை மெயினா பொறுத்தளவு நான் போடுற வீடியோக்கும் எஸ்கே போடுற வீடியோக்கும் எனக்கு 10,000 வியூ வருதுண்டா அவனுக்கு ஏன் இவ்வளோ வீடியோ போடுற நீங்க ஒரு விஷயத்துல ப்ரூ ஏன் போடையில்லைன்றது எனக்கு இது வரைக்கும் விளங்கல. கதைக்கலாமோ கதைக்காம விடுவோமோ என்ன செய்வோம்ன்று இப்ப 4-5 நாளா யோசிச்சு கொண்டிருக்கிறேன். ஜோசா இதே ஏன் நான் இதுல உங்களோட கதைக்கணும்ன்றது எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இது அவன் தனிப்பட்ட விஷயம். அவன் அப்படி 3 பேரும் படம் அனுப்பிடல. ஒரு ஆள் லண்டன்ல இருக்கும், ஒரு ஆள் ஜெர்மன்ல இருக்கும், ஒரு ஆள் கனடாவில் இருக்கும். ஸோ 3 பேருக்கும் தொடர்பே இருக்காது. ஸோ 3 பேருக்கும் தெரியும் நான் அனுப்பினேன் அதெல்லாம் சைக்கிள் வண்டி கொடுத்தோம் என்ற மாதிரி இருக்கும். வீடியோ போடாம அந்த வீடியோவுக்கு பிறகு கொஞ்ச நாள் பிறகு பார்த்தா ஆளையே காணல. அந்த ஐயாவையும் காணல. அந்த ஐயா பார்த்தா இத்தனையோ சனத்துக்கு இவ்வளவு சோசியல் மீடியா செய்யற ஆர்றான் எல்லாருமே தங்களோட ஒரு தேவைக்காக வேண்டி தான் செய்யணும். தாங்க ரீச் ஆகணும், தாங்கள் ஃபேமஸ் ஆகணும், தங்களோட பிஸ்னஸ் இருந்தா பிஸ்னஸ் வளர வேணும், தன்னை முகம் தெரிய வேணும், தனக்கு காசு வரணும். அப்படி ஒரு ரீசனுக்கு தான் செய்யணும். இங்கே ஒருத்தர் சும்மா செய்யல. வீடியோ எடுத்து போடாம ஹெல்ப் பண்ண இயலாதுன்றது தான் இந்த விஷயம். வீடியோ எடுத்து போடாம ஹெல்ப் பண்றதா இருந்தா வீடியோ எடுத்து உங்களுக்கு ஃபுல்லா லைவா காட்டியே நீங்க இவ்வளவு கதைக்கிறீங்களா? வீடியோ எடுத்து சோசியல் மீடியா என்ன நடந்து கொண்டிருக்குன்னா சண்டையும் ஃபேக்கா நியூஸ் பரப்புறதும். அடுத்தது என்ன நடக்குதுன்னா ஒரு நாட்டு சட்டத்தையே மாத்திருவாங்க மாதிரி. இதை கார் வாங்கினோம், என்னென்று வீடு வாங்கினோம், என்னென்ன நகை வாங்கினோம். ஸோ மோஸ்ட்லி எல்லாட்ட பிரச்சனையும் இந்த டிக்டாக்ல கதைக்கிற எல்லாட்ட பிரச்சனையும் ஒரு வீடியோவில் ஒருக்கா சொல்லி போட்டு போறான். ஆனா பார்த்தா அந்த ஃபேக் ஐடியில் இருக்கிறார்கள் நெத்தின தரவப்பா அதை சொல்லி 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 காட்டுறீங்க திருப்பி. தனக்கு வந்த காசையே கொடுக்குற மனம் ஒரு பெரிய மனம். அப்படி ஒரு மனம் ஒருத்தரும் கிடைக்காது. ஸோ அவனையும் கல்லணன் தான் சொல்லி நம்ம எல்லாரும். வணக்கம் மக்களே, நான் தான் உங்களோட கலிஸ்டன். நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்குன்னு நம்புறேன். இன்றைக்கு நான் இந்த வீடியோவில் என்ன கதைக்க போறேன்டா, இது கதைக்கலாமோ கதைக்காம விடுவோமோ என்ன செய்வோம்ன்று இப்ப 4-5 நாளா யோசிச்சு கொண்டிருக்கிறேன். யோசிச்சு போட்டு பேந்தும் நான் அதுக்கான ஒரு இதை சம்பந்தப்பட்ட ஆக்களோட கதைச்சு ஓகே இதை பற்றி கதைப்போம். என்ன நடக்குது, என்னதான் இதுல நடந்து கொண்டிருக்குது. எங்க போனாலும் டிக்டாக்கோ ஃபேஸ்புக்கோ யூடியூப்போ லைக் மோஸ்ட்லி டிக்டாக் பக்கம் போனாலே யாழ்ப்பாணத்துல ஹெல்பிங் யூடியூபர்ஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்ன்றத காட்டி கொண்டிருக்கணும். நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கணும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா அவங்களோட மனசுல தோன்றது, அவங்களோட மனசுல திங்க் பண்ற எல்லா விஷயத்தையும் காய்ச்சி கொண்டிருக்கணும். மெயினா இலங்கை யூடியூபர்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அந்த ஹெல்பிங் வீடியோ செய்யற ஆக்களை மெயினா கள்ளன் என்ற ஒரு பட்டம் ஒன்று சூட்டி கொண்டிருக்கணும். அது என்ன காரணத்துக்காக இந்த கள்ளன் என்று சொல்லி நம்மன்றது இது வரைக்கும் எனக்கு தெரியல. இப்போ கள்ளன் என்று ஒரு பேர்சனை சொல்லிக்க, இப்போ எக்ஸாம்பிள் நான் நேர பேரையே சொல்றேன். இப்போ எஸ்கே கிருஷ்ணா, வாய்ஸ் ஆஃப் பெனசன், டிகே வெண்ணி, அப்படி ஆஜய் தமிழ், அப்படி கன பேர் செய்கிறாங்க. ஸோ நான் எல்லாரையும் நேர மீட் பண்ணியிருக்கிறேன். வாய்ஸ் ஆஃப் பெனசனை தவிர மிச்சம் எல்லாரையும் நேர மீட் பண்ணியிருக்கிறேன். வாய்ஸ் ஆஃப் பெனசன் வீடியோ நான் பார்த்துருக்கிறேன். வீடியோ பார்த்ததில்ல. வாய்ஸ் ஆஃப் பெனசன் தனக்கு வார காசை மக்களுக்காக வேண்டி நிறைய காசு கொடுத்துருக்கிறான். சில வீடியோல பார்த்ததில்ல எனக்கு தெரியுது. அவன் நல்லா தனக்கு வந்த காசையே கொடுக்குற மனம் ஒரு பெரிய மனம். அப்படி ஒரு மனம் ஒருத்தரும் கிடைக்காது. ஸோ அவனையும் கள்ளன் தான் சொல்லி நம்ம எல்லாரும் இல்ல சில பேர் அந்த கள்ளன் என்று சொல்லி கொடுக்கணும். அதை விட எஸ்கே கிருஷ்ணா பற்றி தான் இப்ப நிறைய பேர் அவனை பற்றி லைக் கண்ட பாட்டுக்கெல்லாம் கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப இதே ஏன் நான் இதுல உங்களோட கதைக்கணும்ன்றது எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இது அவன் தனிப்பட்ட விஷயம். அவனை பற்றி கதைக்க நான் இதுல கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நான் ஏன் இதுல கதைக்கணும்னா இதால இந்த விஷயம் இப்படி கதைக்கிற ஆக்கள் யாருன்ற பாக்க தேடி பாக்க அவையல்ட ஐடியல் ஒவ்வொரு ஆக்கள் இதை பார்த்தா இதை பற்றித்தான் நான் ஒவ்வொருத்தரும் ரெண்டிங் அவரினமோ அப்படியான ஆக்களை பிடிச்சு கதைச்சு கொண்டிருக்கிறதா நம்ம இந்த விஷயமா இருந்திருக்குது. ஆனா இப்ப இதால பாதிக்கப்படுறாக்கள் எஸ்கே கிருஷ்ணா இல்ல. ஒருபோதுமே நீங்க கதைக்கிறதால அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவனுக்கு தேவையான எல்லா விஷயமும் அவன் செய்து கொண்டிருக்கான். என்ன பொறுத்தளவுல இவ்வளவு காலமும் அவன் வளர்ச்சி கண்டுட்டான். அவனுக்கு தேவையான வளர்ச்சி கண்டுட்டான். ஆனா இதால பாதிக்கப்படுறாக்கள் யார்? அந்த உதவி என்ற ஒரு விஷயம் தேவையா இருக்கிற ஆக்களுக்கு கொண்டே கொடுக்குறான். ஒரு வீடியோவில் ஒரு ஆளுக்கோ 2 பேருக்கோ இப்போ வெள்ளம் அன்னைக்கு ஒரு 10 ஃபேமிலி 20 ஃபேமிலி கொடுக்குறான்னு அவன் கொடுக்கல. அது ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி எவ்வளவோ லைக் வெளிநாட்டில் வாழ்ற எனக்கு தெரியும் என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க, என்னென்ன உழைக்கிறாங்க. ஸோ அந்த காசை தான் அவன் கொண்டே கொடுக்குறான் இன்னொரு ஆள். ஸோ அவனுக்கு அதுல இருந்து அவங்க கொடுக்குற காசை களவெடுக்கிறான்ன்றெல்லாம் சொல்றாங்க. ஆனா அவன் களவெடுக்கிற ஆளா இருந்தா ஏன் இவ்வளோ வீடியோ போடுற நீங்க ஒரு விஷயத்துல ப்ரூ ஏன் போடையில்லைன்றது எனக்கு இது வரைக்கும் விளங்கல. 6வது நீங்க எஸ்கே கிருஷ்ணாவோ டிகே வெண்ணியோ நான் மற்றொருத்தரை மென்ஷன் பண்ண மாட்டேன். என்ன மெட்டாக்களை ஆஜய் தமிழா இந்த 4 பேரை பற்றியும் உங்களுக்கு
அவங்களுக்கு நீங்கள் அனுப்பி அவங்க உங்களை ஏமாத்தினவங்க என்று சொல்லி ஏதேனும் ஒரு ப்ரூஃப் எந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே போட்டு விட்றேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். இன்னும் நீங்கள் செய்து பார்த்தீங்க. இப்போ அவங்க இப்படி களவு செய்திருக்காங்கன்றது எனக்கும் தெரியத்தானே போகணும். இப்போ நானும் அவங்களோட ஒரு வீடியோ பார்க்குற ஒரு ஆள். ஸோ பார்க்க இப்படி ஹெல்ப் பண்ணுறாங்களுக்கு சந்தோஷப்படுவேன். வளர்றாங்களன்னு நான் சந்தோஷப்படுவேன். ஏனெண்டா லைக் அவன் மொட்டை மாடியிலேருந்து ஒருத்தன் கதைச்சாலும் தெரியும். வாய்ஸ் ஆஃப் இன்னசென்ட்டை விட்ட தமிழ் புற போய் முட்டையும் புட்டும் சாப்பிட்ட வீடியோவும் நான் பார்த்து கொண்டு வரேன். ஏன்னா ஸ்டார்ட்லேருந்து நான் எல்லாரையும் ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறாள் எனக்கு ஒரு கொஞ்சமாக தெரியும். அடுத்தது நான் எஸ்கே கிருஷ்ணாவை ஒரு நாள் மீட் பண்ணிக்கிறேன், ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவங்களோட குணம் தெரியும். இப்போ உண்மையாக சொல்லணும்னா எஸ்கே கிருஷ்ணாவே மார்ஜி தமிழாவுடன் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். நான் எஸ்கே கிருஷ்ணா எனக்கு நான் போன டைம்லேயே என்ன காசு செலவழிக்க விட மாட்டாங்க. அவங்கெல்லாம் ஃபுல்லாக செலவழிப்பாங்க. நான் கத்தி அதை விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இடைக்கிடைக்கு கொடுத்து அப்படியே வேற வாசி என்ன மாதிரி தான் செலவழிக்க விட்டவங்க. நான் போன டைமில் என்னோட அப்படி தான் நடந்தது. என்னோட இன்னொரு ஃப்ரெண்டும் வந்தவன். ஸோ அவனுக்கும் தெரியும் அந்த இடத்துல என்ன நடந்தேன். ஆனால் இப்போ பார்த்தா நீங்கள் அவனை திட்டுறன்னு சொல்லி டிக்டாக் எல்லா இடம் பேசி அவங்கள எல்லாரையும் வளர்த்து விடுறீங்க. அவங்கள இன்னும் வளர்ந்து நல்லா தான் இருக்க போகிறாங்க. இது ஒதும் கிடப்போ இல்லைன்னா ஒரு பயமும் இல்லாமல் ரிப்ளை பண்ணுறானுங்க. இது ஒரு யூடியூப்ன்றது ஒரு வீடியோவில் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ இப்போ நான் தப்பு செய்கிறேன்னா எனக்கு பக்கத்தில் இருக்கிறாங்களும் பார்ப்பாங்க. இவன் தப்பு செய்கிறான்னா அவனுக்கு தெரியும். அவனே வந்து சொல்லி கொடுப்பான், அவனே வீடியோ எடுத்து போடுவான், அவனே என்ன மாட்டி விடுறதுக்கு ஈஸியாக மாட்டலாம். ஆனால் இது வரைக்கும் ஒரு ஆதாரம் இல்லையே. அவன் கள்ளன் காசு எடுத்தவனா அந்த நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு காசு போட்டு நீங்கள் இந்த காசு இவர் அனுப்பல, இந்த காசு போடலைன்னா அந்த நம்பர் எல்லாம் அவன் சொல்கிறான். இப்போ இவர் காசு அனுப்பினவர், இவர் காசு அனுப்பல, இந்த கடைசி 3 நம்பரும் இவர்கிட்ட பேரில், இந்த கடைசி 3 நம்பரும் இருக்குது, இந்த 3 நம்பரில் இருக்கிறால் தான் இந்த காசு இவைக்கு கொடுக்க சொன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லிக்க நீங்கள் ஆதாரத்தை போடுங்க. யாராவது ஒரு ஆள் இந்த 4 பேர் இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிற அந்த 4 பேரை பற்றி தான் கதைக்கிறேன். மெட்டாக்களை பற்றி எனக்கு உண்மையாக தெரியாது. ஸோ இவளை பற்றி தான் எனக்கு தெரிஞ்ச யாரும் நான் கதைக்கிறேன். 6வது ஒரு ஆள் ஆதாரத்தை எனக்கு வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் பண்ணுங்க. இப்படி இந்த விஷயத்தில் இவங்க களவு செய்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா நானே அதை வெளிப்படுத்துகிறேன். எந்த சேனல்லையும் நான் அதை போட்டு காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க களவு செய்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிறாக்கிற காசை எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் எஸ்கே கிருஷ்ணா கொஞ்சம் காமெடியானால் இவன் நான் போய் நிற்கே அவன் அந்த எங்களை கொஞ்சம் நோண்டியாக்கி கதைப்பான். ஆனால் அதை அவன் உண்மையிலேயே அது ஒரு ஃபன்னாக தான் செய்கிறான்றதான் எனக்கு தோணினது. பலாகாலம் எனக்கு அப்படி தான் தோணிக்கொண்டு இருக்குது. அது பார்க்குற பார்வையெல்லாம் இருக்குது நிறைய பேர். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவன் போய் இப்போ அதில் ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணிட்டு லைக் ஒரு பர்சனுக்கு தேவை என்று இருக்கு, அவையில் போய் சந்திச்சு அவையில் பற்றி விளக்கம் கேட்டு செய்கிறான். விளக்கம் கேட்டு செய்ய அவனுக்கு விளக்கம் கேட்டு செய்ய அவனை போய் கேட்க அவங்க சொல்லுவாங்க என்னென்ன நடக்குது எல்லாமே சொல்லுவாங்க. அப்போ அதில் ஒரு வீடியோவை நாங்கள் போடைக்க தான் இப்போ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதில் கதை கேட்க ஃபன்னாக கதைக்கு தானே போகணும். ஒரே சும்மா இப்படி முடுத்து பிடிச்சிக்கொண்டு கதைச்சு கொண்டு இருக்கல. அப்போ அவங்க ஃபன்னாக கதைச்சு ஒரு வீடியோவை மெருகூட்டி கொஞ்சம் இதாக போடுறான். ஆனால் சில விஷயங்கள் எனக்கும் அந்த அப்படியான சில இதுகள் நான் போக மாட்டேன். அவன் போடுறதால அது பிள்ளைன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியலை. ஆனால் அவங்க அதில் அந்த வீடியோவில் வர்றவங்களும் மூமெண்ட் தான் அதில் செய்யணும். ஸோ அதுக்கு ஏதோ ஒரு வகையில் தேவை இருக்கிறதால செய்யணும். இப்போ நீங்கள் இப்படியெல்லாம் கதைச்சு கொண்டு இருக்கிறதால இப்படியெல்லாம் வீடியோ போடுறதா ஃபேக் ஐடியால் அது நிறைய கண்ட பாட்டுக்கெல்லாம் கதைக்கிறீங்க. லைக் என்னையே கதைக்க பண்ணுற அளவுக்கு நீங்கள் கதைச்சு கொண்டு இருக்கிறீங்க டிக்டாக் இதுகளில் எல்லாமே. அப்படி நீங்கள் கதை கேட்க எனக்கு என்ன தோணுதுன்னா இதால் பாதிக்கப்படுற சனம் பாவம். இப்போ அவன் பாப்பான்னு ஒரு கட்டத்துக்குள்ள நிப்பாடி போட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாகவே செட்டில் ஆகிட்டு. நீங்கள் இப்படி பண்ண இன்னுமே அவங்க வளருவாங்களே. நீங்கள் அவனை விழுத்தோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க வேண்டாம், இப்படி செய்யக்கூடாது. நீங்கள் சத்தமெல்லாம் விட்டுதான் இருக்கணும். ஆனால் நீங்கள் அவனை வளர்க்குறதுக்காக வேண்டி செய்கிறீங்க. நல்ல இப்படியே செய்து கொண்டிருங்க. அவங்களை இன்னும் வளர்ந்து போகட்டும். ஆனால் நிறைய பேருக்கு இப்படியான உதவிகளும் போய் சேரவணும்ன்றதான் எந்த மனசில் இருக்கிற விஷயம். அடுத்தது இப்போ கல்லணன்று சொல்கிறதுக்கு அவன் காசு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனோ லைக் இவங்க அந்த யூடியூப் செய்கிறவங்க லைக் ஒருத்தருமே மெட்டாக் அந்த காசை களவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் செய்ய மாட்டாங்கன்னு இல்லை. ஆனால் இவங்க காசு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்டா எடுத்தால் உடனே இங்கே அப்படியே தெரிய வரும். அனுப்புகிறாள் சொல்லும், அனுப்புகிறாள் வீடியோ போடும், அப்படி ஏதோ ஒரு வகையில் தெரிய வரும். ஏன் ஒருத்தருமே இவ்வளோ கதைச்சு இத்தனை பேக் அடியில் இத்தனை வீடியோ வரீங்க, எங்கே அப்பா ஒட்டு ப்ரூவ் காட்டுங்கள், ஒட்டு ப்ரூவ் வரையிலேயே. இன்னொரு விஷயம் நான் பார்த்துருக்கிறேன். அவன் சில பேரை நக்கல் அடிக்கிறான். அந்த சின்னாக்கள் கட்டையாக இருக்கிறான், குள்ளமாக இருக்கான் எல்லாம் சொல்லி நக்கல் அடிக்கிறான். அவன் ஒரு வீடியோவில் ஒருக்கா சொல்லி போட்டு போகிறான். ஆனால் பார்த்தா அந்த ஃபேக் ஐடியில் இருக்கிறார்கள் நெத்திர தரவப்பா அதை சொல்லி காட்டுறீங்க திருப்பி. அது இப்போ அவன் சொல்கிறத விட நீங்கள் சொல்கிறத பார்க்க தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா உங்களுக்கு இவ்வளோத்துக்கு தரம் கட்டுறான், ஒரு ஆக்கள் இதை சொல்கிறாங்களே எப்படி அப்படின்னு.
ஏன் நீங்கள் அப்படி பார்க்குறீங்க? அதான் இந்த கேள்வி. அவனும் அந்த பர்சனும் ஒரு மேனேஜர், எல்லாரும் ஒரு மேனேஜர் தான். மேனேஜராக பார்த்தா சரி, கட்டை உயரம் மேடு அது இதுன்னு சொல்லி வேறு வேறு மாதிரி பார்க்காம ஒரு இவர் ஒரு ஆள், லைக் ஒரு பர்சன், இந்த உலகத்தில் வாழ்ற ஒரு பர்சன் பாருங்க. லைக் பிரித்து பார்க்க வேண்டாம்ன்றதும் நான் இந்த ஃபேக் ஐடியாக்களை சொல்கிறேன். அவனை எஸ்கேக்குன்னு நான் அதை சொல்கிறேன். அப்படி கதைக்கிறத குறைக்கலாம், ஆனால் அதை பெருசாக எனக்கு தெரியலைங்க. அது அப்படி கதைக்கிறது கூடாத மாதிரி தான் எனக்கும் தோணுது. அதெல்லாம் கொஞ்சம் மாத்திரன்னா மாற்றலாம் எஸ்கே மேலே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிக்டாக் லைவில் எல்லாருமே கேட்கினா இப்போ இவங்க எல்லாமே என்னென்று இப்படி வளர்ந்தவங்க அன்றது எல்லாட்ட கேள்வியாக இருக்குது. என்னென்று இதை கார் வாங்கினோம், என்னென்று வீடு வாங்கினோம், என்னென்னு நகை வாங்கினோம். ஸோ மோஸ்ட்லி எல்லாட்ட பிரச்சனையும் இந்த டிக்டாக்ல கதைக்கிற எல்லாட்ட பிரச்சனையும் அதில் ஹெல்ப் பண்ணுறதுன்றது இல்லை. எனக்கு தெரிஞ்சு எந்த மைண்டு தெரிஞ்சது அவங்களுக்கு ஒரு சோசியல் மீடியா செய்யணும், சோசியல் மீடியாவில் கொஞ்சம் தங்களுக்கு வளர வேணுமன்ற ஒரு மைண்ட் செட்டும் இருக்கிற மாதிரி தோணுது. அதுக்காக வேண்டி இவன்ட வீடியோ போடையே கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடலாமன்றதும் இருக்குது. இப்போ எனக்கு நான் யோசிச்சேன், இப்படி எனக்கு ஒரு கதையை கட்டப்படுறாங்களே, இப்போ நான் இப்படி வீடியோ வந்து ஏன் போடுறேன், ஏன் நான் போடுறேன்றது காரணம் கிருஷ்ணாவை எனக்கு ஒருக்கா மீட் பண்ணதில் ஒரு நல்ல ஒரு மைண்டு அவனில் கிடைச்சது. எனக்கு நல்ல ஒரு பர்சன். ஆஜய் தமிழா டிகே வெண்ணியை மீட் பண்ணால் வாய்ஸ் ஆஃப் மனுஷனை மீட் பண்ணல, ஆனால் வீடியோ பார்த்தால ஒரு நல்ல ஒரு பர்சன் மாதிரி தான் வாய்ஸ் ஆஃப் மனுஷன் நான் தோணினது. அப்போ இவங்க எல்லாமே டிக்டாக்கில் இப்படி போட பார்த்து கொண்டு இருக்கிறது எனக்கு லைக் தோணலை. அதை பற்றி விளக்கம் சொல்லி ஆகணும், ஏன் இப்படி எல்லாம் போடினோம்ன்றது எனக்கு விளங்கல. அதால் அதன் விளக்கங்களை சொல்லணுன்றக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போ எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இதுதானுங்க. இப்போ அவன்கிட்ட மோதிரம் போடுறான், வீடு வாங்குறான், கார் வாங்குறான் என்றா இது வெளிநாட்டில் இருந்து அனுப்புகிற ஆக்கள் லைக் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10,000 20,000 கொடுப்பாங்க எக்ஸ்ட்ராவை மோதிரங்கள் அது ரெண்டு அன்பின் இதில் கொடுக்கணும். அது வாங்குறது அது அவன்கிட்ட பிரச்சனை. இப்போ நான் என்ன செய்வேன்டா, நான் வேறு மாதிரி பார்ப்பேன், அவன் வேறு மாதிரி பார்ப்பேன். ஸோ அவன் நிறைய விஷயங்களை வாங்குறத வெளியில் காட்டுறதால அதை பார்க்குறாக்களுக்கு பொறாமை கொஞ்சம் வேற சான்ஸ் இருக்குது. இப்போ எல்லாருக்குமே பொறாமை வரும். இப்போ பார்த்தா ஓட்டுக்கு மேலே 2 காய்ச்சி கொண்டு இருந்தவன் ஒருத்தன் இப்போ பார்த்தா கார் மாத்துறான், வீடு கட்டுறான் 3 மாடியில், டவுனுக்கு வீடு வாங்குறானாம், மோதிரம் கைகாலில் கொழுவி கொண்டுறான். இப்போ எல்லாட்ட டார்கெட்டும் அதுதான். அந்த விஷயத்தை மட்டும்தான் கதைக்கிற முடியும். இதில் அவன் செய்த பிழை, களவு செய்கிறான், கள்ளன், காசு எடுத்தவன்ன்றதை ஒருத்தரும் காட்டையில் இது வரைக்கும். இதுதான் வேண்ட பேர் எல்லாட்ட பிரச்சனையும் இந்த களவு, இந்த பொறாமையில் வர ஒரு விஷயங்கள் தான் மெயினாக இல்லை. உண்மையிலேயே யூடியூப்ன்ற ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. சில விஷயங்கள் இப்போ யூடியூப்பில் என்ன மாதிரி காசு வருமெண்டா லைக் எவ்வளோ நேரம் பார்க்கணும், எவ்வளோ வியூஸ் போகுது, எங்கேருந்து பார்க்கணுன்றதில் தான் ஏன் பண்ணி யூடியூப்லேருந்து ஏர்ன் பண்ணுற விஷயம். இப்போ என்ன பொறுத்தளவு நான் போடுற வீடியோக்கும் எஸ்கே போடுற வீடியோக்கும் எனக்கு 10,000 வியூ வருதுண்டா, அவனுக்கும் 10,000 வியூ வருதுண்டா, அவன் போடுற வீடியோ 40-50 நிமிஷத்துக்கு மேலே வரும். ஸோ 40-50 நிமிஷத்துக்கு மேலே வரைக்கும் நான் 20 நிமிஷம் போடுறேன், அவன் 40 நிமிஷம் போடுறேன்னா அவனுக்கு 2 மடங்கு 3 மடங்குல எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் வரும். என்னை விட அவனுக்கு எக்ஸ்ட்ராவாக வர்றதுக்கு சான்ஸ் கூட இருக்குது. அதே மாதிரி இப்போ அவன் மேக் பண்ணுற மணி சரியான கூடையாக தான் இருக்கு. உண்மையிலேயே அவன் வாழ்க்கையிலேயே எதிர்பார்த்துருக்கே மாட்டான் இப்படி நான் இவ்வளோத்துக்கு நான் வளருவேன்ன்றதை எதிர்பார்க்காத அளவுக்கு தான் காசு மேக் பண்ணி கொண்டு அதில் இப்போ சில பேர் அது எல்லாரும் பொறாமையாக தான் இருக்கேன். என்னடா என்னையே பார்த்து பொறாமப்படுறான், ஆனால் நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். அவனை பார்த்து அந்த காசு இவ்வளோ கார்கள் வண்டி தெரியல பொறாமையில் கதைக்கிற மாதிரி தான் எனக்கு டிக்டாக்ல இருக்கிறாக்கள் கதைக்கிற விஷயங்களை பார்க்க தெரியுது. ஆனால் டிக்டாக்ல இருக்கிறாக்கள் சில பேர் வந்து கணக்க விஷயங்கள் சொல்லல, மீன் மக்களை காட்டி இது பண்ணுவோம், ஏன் வேலைக்கு ஹெல்ப் பண்ணிக்க வீடியோ எடுத்து போட வேணும், வீடியோ எடுத்து போடாமல் ஹெல்ப் பண்ணலாம் தானே அண்டெல்லாம் சொல்லினோம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா வீடியோ எடுத்து போடாமல் ஹெல்ப் பண்ண இயலாதுன்றது தான் இந்த விஷயம். வீடியோ எடுத்து போடாமல் ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் வீடியோ எடுத்து உங்களுக்கு ஃபுல்லாக லைவாக காட்டியே நீங்கள் இவ்வளவு கதைக்கிறீங்களா, வீடியோ எடுக்காமல் ஒரு ஹெல்ப்பை பண்ணால் என்ன கெதி, அவன்கிட்ட கெதி என்ன கெதியாக இருக்குது. இப்போ ஹெல்ப் பண்ணுறவங்க அந்த எல்லாரும் நான் சொல்லுவேன், திருப்பி சொல்லுவேன், இந்த 4 பேரை பற்றி தான் எனக்கு தெரியும். ஸோ அந்த 4 பேரை பற்றி தான் அதில் கதைக்கிறேன். மற்ற யூடியூபர்ஸை பற்றி எனக்கு தெரியாது. தெரிஞ்சு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு உண்மையிலே நான் ஃபாலோ பண்ணல, அவங்கள ஃபாலோ பண்ணுறால கதைக்கிறேன். அப்போ இதுதான் லைக் வீடியோ போட்டு இதுக்கே இவ்வளோ வேண்டாம், வீடியோ போடாமல் ஹெல்ப் பண்ணி தான் என்ன கெதின்றது நான் விளக்குது. எனக்கு உண்மையாகவே யோசிச்சு பார்க்குறேன், வீடியோ ஒரு அடி வேட்ட கதையே பிடிச்சிருப்பாங்க அவ்வளோ இப்போ கேட்ட மாதிரி. ஸோ அப்படி வீடியோ கட்டாயம் போடுவோம். ஏன் வீடியோ போடணுமன்றதுக்கு அப்படி நான் சொல்கிறேன்னா வீடியோ போட்டால் தான் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை உண்மையாக சொல்லுவாங்க, பொய் சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்க அதுக்குள்ள பொய்யும் சொல்கிறாங்க, நிறைய பொய் சொல்லித்தான் வீடியோக்கள் சில பேர் பொய்யும் சொல்லித்தான் ஹெல்ப் எடுக்கணும். ஏன்டா இந்த தம்பியும் செய்தவன், தம்பி விட்டதுக்கு காரணம் இந்த ஹெல்பிங் வீடியோ இந்த ஒரு பிரச்சனைக்காக வேண்டி என்ன எல்லாருமே ஏமாத்துறாங்க. ஸோ நிறைய பேர் காசை வண்டி போட்டு காசுக்கு அந்த வாங்குறதுக்காக வேண்டிய நிறைய கதைகளை உருவாக்கி ஏமாத்துறாங்கன்றானா அவன் விட்டவன். அப்போ வீடியோ எடுத்து போடைக்க இன்னொரு அத்தன் ஹெல்பிங் வீடியோ செய்கிறவனுக்கு தெரியும், ஓகே இவன்
ஹெல்பிங் வீடியோ செய்கிறான் லைக் இவன் இந்த பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறான்ன்றதை அவன் பார்த்துருப்பான். பார்த்தா இந்த பர்சன் திருப்பி போய் அந்த பர்சன்ட்டுக்கு கேட்க அது அவன் செய்யலை, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வேண்டிட்டீங்க, அதால் நான் ஹெல்ப் பண்ணிடலான்னு சொல்லுவான். அதை விட இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. வீடியோ எடுத்து போடைக்க தான் அந்த வீடியோவை பார்த்து தான் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள் காசு அனுப்பிவிடும். அப்போ தான் அவங்களுக்கு விளங்கும் தாங்களும் இப்படி இருந்தாங்க கஷ்டமாக இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் காசு அனுப்பிடும். ஆனால் நிறைய பேருங்க உண்மையிலேயே கஷ்டத்துலாம் இருக்கணும். கஷ்டம்ன்றது எல்லாருக்கும் பாருங்க. இப்போ ஈவன் நான் இப்போ சாப்பிட்றதுக்கு ஓகே இருக்கிறேன்னா ஒரு கட்டத்தில் சாப்பிடையும் வழி இல்லாமல் போகலாம். ஏன்டா அது சிச்சுவேஷன் சேஞ்ச் பண்ணணும். லைஃப்பில் எங்கேயும் யாரும் எப்பயும் என்னவும் ஆகலாம். இப்போ லைக் எங்கேயோ இருக்கிற பர்சன் நடுவில் கடைசியாக ரோட்டில் நிற்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதை நாங்கள் இது பண்ணல. அது கடவுளோ என்ன வேணா தெரியாது. அப்படித்தான் அந்த விஷயம் நடக்கிறது. அப்போ வீடியோ எடுத்து போடுறதால தான் அவங்க நிறைய பேர் பொய் சொல்லாமல் கொஞ்சம் உண்மையை கதைக்க பார்ப்பாங்க. அடுத்த ஒரு வீடியோ எடுத்து போட்ட உடனே அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க, அவங்க பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க, அவர்கிட்ட ஃப்ரெண்ட் பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. அப்போ இந்த பர்சன் உண்மை தான் சொல்லுதோ பொய் தான் சொல்லுதோன்றதை அந்த வீடியோவை பார்க்க தான் தெரியும். ஓகே, இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான். இல்லையண்டா என்ன நடக்கும்? அவன்கிட்ட ஃப்ரெண்டு அடித்து சொல்லுவாங்க, அண்ணன் இவர் சொல்கிற எல்லாம் போய் இப்படி இல்லை, அவங்க வீடு வச்சுக்கிறாங்க வளர வச்சுக்கிறாங்கன்னு எல்லாம் அடித்து எல்லாமே சொல்லுவாங்க. எனக்கு இந்த பர்சனலாக நான் பட்ட அனுபவத்திலேயே கண்டிருக்கிறேன். அடுத்தது இப்போ அதால தான் அவங்க வீடியோ எடுத்து போடுறாங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ அடுத்தது அவங்கள்ட்ட ஒரு உழைப்பும் தான், லைக் உழைப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போ வேறு வீடியோ செய்தும் யூடியூப்பில் போகலாம். ஏன் ஹெல்பிங் வீடியோ செய்யணும்னா ஹெல்பிங் வீடியோ மோஸ்ட்லி எல்லாருமே பார்க்குற ஒரு விஷயம். அதால அந்த ஹெல்பிங் வீடியோக்குள்ள இறங்கி அந்த விஷயத்தை கொண்டு செல்றாங்க. இப்போ அதால தான் அவங்களுக்கு மேக் பண்ணக்கூடிய இருக்குது. அடுத்தது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இருக்கிறதால ஒரு மன திருப்திக்காக வேண்டி செய்யலாம். அண்டு தாங்களும் சோசியல் மீடியா செய்கிற ரன் எல்லாருமே தங்களோட ஒரு தேவைக்காக வேண்டி தான் செய்யணும். தாங்கள் ரீச் ஆகணும், தாங்கள் ஃபேமஸ் ஆகணும், தங்களோட பிஸ்னஸ் இருந்தால் பிஸ்னஸ் வளர வேணும், தன்னை முகம் தெரிய வேணும், தனக்கு காசு வரணும். அப்படி ஒரு ரீசனுக்கு தான் செய்யணும். இங்கே ஒருத்தர் சும்மா செய்யலை. அதுக்கான சும்மா செய்கிறோம், நாங்கள் டைம் பாஸ் செய்கிறோம்ன்ற எல்லாமே பொய்க்காது. டைம் பாஸ் செய்கிறாங்க இருக்கணும். ஆனால் இந்த ஃபேக் ஐடியில் கிடைக்கிறார்கள் எல்லாம் அதுக்கு செய்கிற வேறு தெரியலை. ஒரு ஆளை லைக் எப்படி கீழே கொண்டு விழுத்தலாம், என்ன செய்யலாம்ன்ற தான் மெயினாக அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு காரணம் இதுதான். லைக் ஏமாற்றாமல் கொஞ்சம் உண்மைத்தன்மையில் எல்லாருக்கும் தெரியும். பக்கத்தில் இருக்கிறாக்களும் உடனே சொல்லி வினம்ன்றதுக்காக வேண்டி இதன் பிள்ளையால் விட்டாலும் உடனே கண்டுபிடிக்கலாம். ஆக்களே அடிச்சு கோல் பண்ணி சொல்லி வினம்ன்றதுக்காக வேண்டி இருக்கலாம் அந்த ஒரு வீடியோ போடுறது. அதுதான் ஸோ ஹெல்பிங்கன்ற விஷயம் என்னை பொறுத்தவரை இப்படியே போகணும். இப்படியே எல்லாரும் கண்டினியூ பண்ணி செய்யுங்க. ஏன்னா லைக் இவங்க கதைக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் நிப்பாடலாம். அவங்க நிப்பாட்ட போகிறதும் இல்லை. நீங்கள் கழிச்சு வளர்த்து தான் போடுறீங்க. அவங்க நிப்பாட்ட போகிறதும் இல்லை இந்த ஹெல்பிங். ஆனால் நிப்பாட்டால் பாதிக்கப்படுறாது மக்கள். ஸோ அதை கொஞ்சம் ஃபேக் ஐடியால் நிறைய கதைக்கிற நீங்கள் இது பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு நிறைய கேள்விகளும் இருக்கும். அந்த கேள்விகளையும் இந்த கொமெண்ட்ஸில் வந்து கதையுங்க. அடுத்தது நான் தான் இந்த ஃபேக் ஐடியில் எந்த மூஞ்சையும் பெறுவதோ தெரியலை. கட்டாயம் பெருமான்னு நினைக்கிறேன் இப்படி கதை கேட்க. ஆனால் அதை பற்றி உண்மையிலேயே நான் கவலைப்படையலை. ஏன்னாண்டா லைக் இது சும்மா ஒரு பர்சனை போட்டு அடிக்கிற மாதிரி தான் கிடக்குது. நான் பார்த்து லைக் அவங்களோட நிறைய பேர் இந்த ஆக்களுக்கு போகிற இதை ஹெல்ப் நிப்பாட்டி தாங்களும் செய்ய மாட்டாங்க. எனக்கு தெரியல இருக்கிறார்கள் இந்த யூடியூப்பில் போடுற வீடியோவை பார்த்து தான் ஹெல்ப் செய்கிறாங்க. இப்போ அப்படி ஒரு வீடியோ போடாட்டி வெளிநாட்டில் இருக்கிறாங்களுக்கு பார்க்கல. அதை பார்த்தா தான் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நான் கூட ஒரு வீடியோ பார்க்க எனக்கு தோணும், ஓகே இந்த பர்சன் கொஞ்சம் கஷ்டப்படுறாருன்றது அந்த வீடியோ போடுறதாலாம் தோணுது. அப்போ அவங்க கட்டாயம் வீடியோ போட்டால் தான் உண்மை முகமும் தெரியும். ஒருத்தரும் பொய் சொல்லலாம் மறைக்கல. அதை விட இப்போ ஃபேக் ஐடியில் வந்து கேட்குறாங்களும் சில பேர் முகங்காட்டி கதைக்கணும். எல்லாருமே முகங்காட்டி கதைக்கல. அந்த முகங்காட்டி கதைக்காத பர்சன் எனக்கு தெரியல. அது யார் அந்த பர்சன் என்னன்றது தெரியாது. ஆனால் அவர் இப்படியான ஹெல்பிங்காக வேண்டி ஒரு காசு கொடுக்குறாரோன்றது எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஹெல்பிங்குக்காக வேண்டி காசு கொடுக்கணும் தானே வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அதையில் வீடியோ போட்டால் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் இது வரைக்கும் நான் இப்படி லைக் ஹெல்பிங் வீடியோக்காக வேண்டி நாங்கள் அனுப்பினாங்க என்ன ஏமாற்றி போட்டினோம் அண்டு சில பேர் வந்து சொல்லினோம். ஆனால் அவள் ஃபுருவாக அனுப்பினோம் இல்லை. ஏன்னா நீங்கள் சொல்கிற நீங்கள் அப்படி சொன்னால் கட்டாயம் நீங்கள் ஃபுருவாக அனுப்பலாம் தானே. ஏன் நீங்கள் சும்மா வாயால் மட்டும் சொல்லி கொண்டிருக்கீங்க? இவ்வளோ வாயால் கதைக்கிறீங்க, நீங்கள் ஃபுருவாக அனுப்பலாம். இப்போ அவனுக்கு நான் காது அனுப்பி அவன் கொடுக்கல இந்த பாருங்க ஏமாற்றி போடான்றதை நீங்கள் காட்டணும். ஆனால் ஒருத்தருமே அனுப்புகிற அந்த வெளிநாட்டிலேருந்து காசு அனுப்புகிறாக்கள் இது வரைக்கும் அவனை லைக் இப்படி சொன்னது குறைவு நான் காணையில். அப்படி சொல்லியிருந்தால் எனக்கு தெரியலை.
இதுதானுங்க இப்போ லைக் ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய போய் கடைசியாக பாருங்க அவங்களோட விஷயம் ஊரில் இருக்கிற எல்லாம் முகம் தெரியாத ஆக்கள் கண்ட 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 பாட்டுக்கு ஏதோ எல்லாமே கதைக்கிற அளவுக்கு வந்துட்டு. ஆனால் அவன் பண் பண்ணி கொண்டு தெரிகிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இதால் ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை, என்ன தான் செய்கிறது சரி என்றது அவனுக்கு தெரிஞ்சாலும் இவ்வளவு திமிரா இவ்வளவு இதாக அவன் வீடியோ போட்டு கொண்டிருக்கிறான். அடுத்த சில விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறதும் காரணம் அதைத்தான் இருக்கும். ஸோ இதுதான் காரணம். அதை விட இன்னொரு விஷயம் ஒன்று நோட் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு ஐயா அவரால் ஜாழ்ப்பாணத்தில் மூட்டையாக சாமான் எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தவர். ஒரே ஒரு வீடியோ ஒன்று வந்தது, காசை காலால் விளக்கி போட்டார் என்று சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துறான். அந்த வீடியோவுக்கு பிறகு கொஞ்ச நாள் பிறகு பார்த்தா ஆளையே காணையில், அந்த ஐயாவையே காணையில். அந்த ஐயா பார்த்தா இத்தனையோ சனத்துக்கு இவ்வளவு சனத்துக்கு சாமான்கள் மூட்டையா டிசி மாவளை எல்லாம் கொடுத்து கொண்டு அந்த மனுஷனையும் அழிச்சு விட்டுட்டீங்க ஒரு மாதிரி. அந்த மனுஷன் அந்த ஆளுட காசுல ஹெல்ப் பண்ணது, அந்த ஆளுட காசுல தான் எல்லாரும் கொடுத்து கொண்டு தெரிஞ்சது. அந்த மனுஷன் அட்ரஸையே காணாம பண்ணி போட்டீங்க. இப்போ என்ன அடுத்த கட்டம் என்ன செஞ்சுறீங்கன்னா லைக் ஏதோ ஒரு காரணத்தால லைக் ஒரு வழி ஒரு தங்களோட அன்றாட வாழ்க்கையை கொண்டு ஓட்ட இல்லாமல் இருக்கிற ஆக்களுக்காக வேண்டி இவங்க யூடியூப்பில் இருக்கிறவங்க ஹெல்பிங் யூடியூப் சேனலில் இருக்கிற ஆக்கள் ஹெல்ப் பண்ண போன ஆக்களை இப்போ அவங்களையும் செய்யாம விட பண்ண போகிறீங்க. இப்போ செய்யாம விட போகிறதால ஒருத்தருக்கும் இது இல்லை. அவையெல்லாம் நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. நீங்கள் கதைச்சு போட்டு இந்த கதை முடிய நீங்கள் அறிவிங்க அங்கே அரசியலில் அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை இட்டு கொண்டு வருவீங்க. ஸோ உங்களுக்கு தேவை டிக்டாக்ல வியூஸும் லைக்கும் தான் தேவை. எனக்கும் தேவை தான் வியூஸும் லைக் எல்லாருக்கும் தேவை தான். அதுக்காக தான் செய்கிறோம். என்ன சும்மா செய்கிறேன்னா நான் எனக்கு செய்து விட்டு நானே பார்த்து கொண்டு இருக்கலாம். ஸோ பப்ளிக்கில் போடுறோம்னா இன்னொரு பர்சன் பார்த்து அதை என்ன என்கேஜ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் போடுவோம். ஸோ அப்படி கணக்க விஷயம் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குற நீங்கள் உடனே முடிவெடுக்காதீங்க. எந்த விஷயத்துக்கும் ப்ரூவ் பண்ணும் வரைக்கும் முடிவெடுக்காதீங்க. ஏனென்றா இப்போ வரைக்கும் ஒருத்தருமே கதைக்கிற ஒருத்தருமே ப்ரூவ் ஒன்றும் போடையில, ப்ரூவ் ஒன்றும் காட்டையில். சும்மா அவன் மோதிரம் போட்டு வச்சுக்கிறான், அவன் சங்கிலி போட்டு வச்சுக்கிறான், அவன் வீடு வாங்கி வச்சுக்கிறான், அவன் இது வாங்கி வைக்கிறான். அவன் வீடு வாங்கின காசு அவன் மோதிரம் ஆக்கள் கிஃப்டாக கொடுக்கலாம். மேபி வீடு கார்கள் வாங்கின எல்லாமே மோஸ்ட்லி அவன் உழைச்ச காசாக மட்டும்தான் இருக்கும். நான் சொல்கிறேன், நான் யூடியூப் செய்கிறேன். நான் ஒரு யூடியூப்பில் இப்போ ஒரு வரியமாக பண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவன் அதுக்காக வேண்டி இப்போ நீ ஏன் வாங்கல அவன் என்ன வாங்கலான்னு அவனுக்கு வர வியூஸ் அவன் ரீச் எல்லாம் வேறு. ஸோ அதால் அவன் மேக் பண்ணுறான். அந்த காசுலேருந்து தான் நம்மள விஷயமும் செய்து கொண்டிருக்கிறான். நீங்கள் தப்பாக கல்லணன்று சொல்லாதீங்க. கல்லணன்று சொல்கிறதால அவன் இதில் விட்டுட்டு போகிறதால கணக்க அவனண்டில் அந்த ஹெல்பிங் செய்கிறார்கள் விட்டுட்டு போகிறதால எல்லாருக்கும் எஃபெக்ட் ஆகுங்க. ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நான் முதலே சொல்லியிருப்பேன், உங்கள்கிட்ட எதன் அப்படி எதன் இவங்க களவு செய்கிறாங்கன்ற ப்ரூவ் இருந்தால் கீழே நம்பர் இருக்குது, எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் போடுறேன். நீங்கள் சரியான விஷயமா இருந்தால் நான் வடிவாக ஆராய்ஞ்சு போட்டு விளக்கம் எல்லாம் கேட்டுட்டு ஓகே இப்படி ஓகே எங்கே இடத்துல பிளானதுக்கு நீ பிளவிட்டுருக்கிறான்றதை நான் சுட்டி காட்டுறேன். ஸோ அதுவும் நான் அதில் சொல்லுவேன். அதை விட டிகே வன்னி என்ற ஒரு பர்சன் ஒரு டிகே வன்னி அவனையும் சொல்கிறாங்க. ஆனால் அவன் எல்லாம் எவ்வளவோ பப்ளிக்காக மூத்த காட்டி எல்லாத்தையும் கதைச்சி நல்ல விளக்கங்களும் சொல்லியிருக்கிறாங்க. வாய்ஸ் ஆஃப் மனுஷன் 50 லட்சமோ 1 லட்சம் ஜனத்துக்கு கொடுத்துருக்குறான். என்னென்று அவன் கொடுத்தானே நான் தெரியாம கிடக்கு. அவனுக்கு இருக்க வீடு இல்லை, ஒரு சின்ன குடிசை மாதிரி இடத்துலாம் இருக்கிறான். அதனால் தான் யூடியூப்பில் வந்த காசை அள்ளிக்கு ஜனத்துக்கு கொடுத்துருக்குறான். இவன் எனக்கு கூடிய அந்த மரமோன்றது உண்மையிலேயே இல்லைன்னா சொல்ல வேணும். அப்படி வராது லேசில். அதுக்கெல்லாம் அவனையெல்லாம் கல்யாணம் சொல்கிறதுக்கு நீங்கள் உண்மையிலேயே சரியான பிள்ளைங்க அப்படி சொல்லாதீங்க. என்னடா தண்ட காசை தான் உழைச்ச காசை இன்னொரு பர்சனுக்கு கொடுத்தது, அதுவும் பப்ளிக்காக சொல்லியும் இருக்கிறான். வீடியோவில் சொல்கிறான். அன்னைக்கு அவன் சொன்ன ஆக்கள் வந்து கேட்க இனி எங்கள் காசு வந்து கேட்டால் என்ன செய்கிறது? அவன் ஒன்றும் செய்ய இல்லாத அப்போ பொய்ன்னு சொல்லல. உண்மையாக தான் இருக்கும். அந்த விஷயம் எல்லாம் உண்மையாக இருக்கும். அதோட முழு பேரும் ஊரில் இருக்கிற பெரியாக்கள் எல்லாம் சுற்றி நிற்கிறதுக்கெல்லாம் அந்த கதை சொல்கிறான். அப்போ அது எல்லாமே அவன் செய்ததை தான் காட்டியிருக்கிறான். இவனும் கிருஷ்ணாவும் நிறைய தடங்கள் வேறமுங்க. இப்போ போகிற இடங்கள் ஒரு ஹெல்பிங் வீடியோ செய்ய போகிறான்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார். ஒரு இடத்துக்கு போனால் அடிக்கையும் பெறுவாங்க, ஒரு இடத்துக்கு போனால் ஒரு விதமாக எல்லாம் கதைப்பாங்க, ஏமாற்றுவாங்க. எல்லாத்தையும் தாங்கி செய்து அவன் உழைக்கிறான் தான், காசு உழைக்கிறான் தான். அடுத்தது இப்படி உங்களை மாதிரி ஆக்கள் அவமானப்படுத்துறீங்க எவ்வளவோ. அந்த அவமானத்தையும் தாண்டி நின்று செய்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் விடாதீங்க. ஹெல்பிங் யூடியூப் செய்கிற நீங்கள் செய்து கொண்டிருங்க. ஆனால் சில பேர் என்ன செய்யணுமோ தெரியாது, இவங்களை ஏமாத்தல. ஆனால் ஒரு விஷயம் யார் ஏமாற்றுவாங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்கள இல்லை வீடியோவை ஏன் போடுறீங்க, வீடியோ போடாமல் ஹெல்ப் பண்ணலாம் தானே. வீடியோ போடாமல் போட்டால் நல்ல ஈஸியாக ஏமாற்றலாம். என்னென்றா சிம்பிளாக ஏமாற்றலாம். பர்சனை பற்றி ஹெல்ப் பண்ண போய்க்க ஒரு வீடியோ போட்டால் தெரியுமா அவங்கள. வீடியோ போடாமல் ஹெல்ப் பண்ண போய்க்க என்ன நடக்கும்னா நீங்கள்
ஒரு அண்ணனோட நான் கதைக்கிறேன், அண்ணன் இப்படி ஒரு கஷ்டமா இருக்கு, எனக்கே அடிக்கிறாங்க நிறைய பேர், எனக்கு புள்ள அங்கே போய் இன்னும் ஹெல்ப் பண்ணுங்க, தனக்குள்ள வாழை இல்லாமல் இருக்கு அப்படி இருக்குன்ட்டு பார்த்தா ஒரு பர்சன் எனக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் மாதிரி அனுப்பி கொண்டு இருந்தவங்க. என்னடா அவங்க அனுப்புகிறாங்க டாக்குமெண்ட்ஸ் போய் பார்த்தா, திருப்பி போய் பார்த்தா அதே டாக்குமெண்ட் ஒரு 5-6 நாளை பிறகு இன்னொரு ஆள் அனுப்புது இப்படி ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லி. அப்போதான் பார்த்தா இன்னும் எப்படி எல்லாமே வராங்க, ஃபேக்காக டாக்குமெண்ட்ஸ் அனுப்புவாங்க, ஃபேக்காக படம் பிடிச்சி போடுவாங்க. நீங்கள் இப்போ நான் அடித்த ஒரு ஆளை கேட்டான், ஒரு ஆளுக்கு சைக்கிள் வேணும் மேம், சைக்கிள் இல்லை கஷ்டமாக கிடக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் ஒரு 50,000 வண்டி ஒரு சைக்கிளை பண்ணுறேன்டா, திருப்பி இன்னொரு பர்சன்ட் அடிச்சு கேட்பேன், அண்ணா இப்படி ஒரு ஆக்கள் வைக்கணும் கஷ்டமாக இருக்கு அவைகளுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று பண்ணி கொடுவோம்டா. 2வது பர்சன், இன்னொரு பர்சன் 3வது பர்சன், அண்ணா ஒரு கஷ்டமாக இருக்குது, 3 பர்சன்ட்ட காசு வேண்டிட்டு ஒரு சைக்கிளை வேண்டி போட்டு 3 பேரும் படம் அனுப்பிடலாம். ஒரு ஆள் லண்டன்ல இருக்கும், ஒரு ஆள் ஜெர்மன்ல இருக்கும், ஒரு ஆள் கனடாவில் இருக்கும். ஸோ 3 பேருக்கும் தொடர்பே இருக்காது. ஸோ 3 பேருக்கும் தெரியும், நான் அனுப்பினாங்க அதெல்லாம் சைக்கிள் வண்டி கொடுத்தோம் என்ற மாதிரி இருக்கும். வீடியோ போடாம ஒரு ஹெல்பிங் பண்ணா அப்படித்தான் போகும். அதுக்காக வேண்டி வீடியோவில் வந்து அதில் இருக்கிற ஆக்களை அவமானப்படுத்துறீங்கன்னா அவங்க அந்த ஹெல்ப் வாங்குறவங்க இருக்கிறாங்க. அந்த நீங்கள் சொல்றீங்க குள்ளமா இருக்கிறாங்க, கதைக்க தெரியாத சின்ன குழந்தை. நான் சில வீடியோ பார்த்தேன், ஒரு பிள்ளையோரால கிசானிங்க இது ஒரு பேராகும் அந்த பிள்ளைக்கு ஞாபகமே இருக்கு பேர். அந்த பிள்ளையோரால போய் எப்படி அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்களை எவ்வளவு சந்தோஷப்படுத்தி போட்டு வராங்க. ஸோ அது ஃபன்னா கதைக்கிறதுங்க. லைக் அதை நீங்க அப்படி பார்க்காதுங்க, அந்த நீங்க அதை அப்படி பார்க்கறாலும் அது அப்படி இருக்குன்னு எனக்கு தோணுது. இதான் என்னால் சொல்ல முடிஞ்ச விஷயம். நான் கொஞ்சம் இன்னும் கணக்கை யோசிச்சு வச்சிருந்தேன். இப்போ என்னால் வீடியோ எடுத்துக்க எல்லாம் மறந்துட்டேன். கணக்க விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்து எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்க. இதுக்கு பிறகு இந்த வீடியோவை பற்றி இதை பற்றி நான் கதைப்பணும்னு கேட்டால் இல்லை, சம்டைம் கதைக்கிறனோ தெரியல, ஆனால் மோஸ்ட்லி கதைக்காம தான் பார்ப்பேன். எல்லாமே இந்த வீடியோவில் என்னென்ன கதைக்கணுமோ அது எல்லாமே கதைச்சிருப்பேன். நீங்கள் ஹெல்ப் பண்ணுற, நீங்கள் வெளிநாட்டிலேருந்து சரியாக கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ சரியான வழியில் அந்த ஹெல்ப் போகுதுன்றதை நீங்களும் நீங்களும் பாருங்க. லைக் சரியான வழியில் போகுது. சில வேளை பிள்ளைகள் நடக்கலாம், மிஸ்டேக் நடக்கலாம். ஒரு 10 பேர் காசு அனுப்பிக்க 1 லட்சம் ரூபாய் அனுப்பிக்க மிஸ் ஆகலாம், அவங்க மறந்துடலாம், இது பண்ணலாம். அடிச்சு கேளுங்க. நீங்கள் காசு அனுப்பினீங்க, அடிச்சு கேட்க அவங்க பதில் சொல்லணும். காசு அடிச்சுனீங்க எல்லாட்ட ஃபோனும் ஆன்சர் பண்ணி கதைக்கலாம் எல்லா நேரமும். அப்படி ஒரு கிழமைக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாட்டி அதுகளை நீங்க போடுங்க சோசியல் மீடியாவில். ஓகே இப்படி நான் போட்டு நான் இப்படி பண்ணான் இதை அனுப்பலையே. இப்போ சோசியல் மீடியா என்ன நடந்து கொண்டிருக்குன்னா சண்டையும் ஃபேக்கா நியூஸ் பரப்புறதும். அடுத்தது என்ன நடக்குதுன்னா ஒரு நாட்டு சட்டத்தையே மாத்திடுவாங்க மாதிரி. என்ன ஒரு கொஞ்ச நாள் இப்படியே போய் கொண்டிருந்தீங்கன்னா யூடியூப் என்ன நடக்கும்னா, யூடியூப் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கு பண்ணு வச்சிருவாங்க. இப்போ கவர்மெண்டே ரூல்ஸ் போட்டுரும் யூடியூபுக்கு இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா இந்தியாவிலே அப்படி ஒரு விஷயம் வேற இருந்தது போல. இப்போ கொஞ்ச நாள் முதல் வந்துட்டு அது வரையில இன்னும். ஆனால் இப்படியே போய்கொண்டிருந்த எல்லாருமே மாறி இந்த சோசியல் மீடியாவில் சண்டை பிடிச்சு கொண்டு அவன்கிட்ட கதை இவன்கிட்ட கதை மற்றவன்கிட்ட விட்டு கதை எல்லாம் கதைச்சு போய்கொண்டிருக்க என்ன நடக்க மாட்டேன். சோசியல் மீடியாவுக்கு நிறைய கண்ட்ரோல் பண்ண வலிக்கிடுவாங்க கவர்மெண்ட். ஸோ இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது. இப்போ நியூஸ் எல்லாமே பாருங்க, ஒரு நியூஸ் லைக் எத்தனையோ விதமாக பரவி கொண்டிருக்கும். ஃபேக்கா ஒவ்வொருத்தரும் தனக்கு ஏற்ற அளவுக்கு அவன் போட்டுக்கொண்டே இருப்பான். தனக்கு என்ன தோணுதோ அவன் அவ்வளோ அதுக்கு போட்டு கொண்டிருப்பான். சோசியல் மீடியாவை சரியான வழியில பாவிக்கிறது நல்லம். இவன் நான் சரியான வழியில பாவிக்கணும்னு எனக்கு தெரியாது. உண்மையிலேயே நான் எனக்கு தோணினதுகளை செய்கிறேன். பிள்ளையாயும் இருக்கலாம், சரியாயும் இருக்கலாம், அது எந்த இது. நீங்கள் என்ன குறை சொல்றேன்டா நீங்க கமெண்ட்ஸில் குறை சொல்லலாம். ஓகே இந்த விஷயம் சொல்றது சரியா இருக்குன்னு ஏற்றுக்கொண்டா நான் ஏற்றுக்கொண்டு செய்வேன். அப்படித்தான் இப்போ அவனுக்கும் நீங்க ஹெல்ப் செய்யாத நீங்க ஏன் செய்ய எல்லாருக்கும் பிரச்சனை. அவன் கேர் பண்ணது பெரிய ஆள் ஆயிட்டான், அது மட்டும்தான் எல்லாட்ட பிரச்சனையும். ஸோ மற்றபடி இதுல வேற ஒன்றும் எனக்கு தோணையில. எந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் எனக்கு சில பேர் அடிச்சு சொல்றீங்க அவன் கல்லன் இப்படி செய்யறான். அவனுக்கு என்னன்னா எனக்கு தெரியல. நீங்க இதன் என்ன கேளுங்க, அடிச்சு கேளுங்க. எந்த வீடியோ பாக்குறாங்க எனக்கு கேளுங்க அடிச்சு. நான் உங்களுக்கு விளக்கங்கள் சொல்றேன், சில விளக்கங்கள் சொல்றேன். தெரியலைங்க சில காசு அவங்களும் களவு எடுக்கிறாங்களோ தெரியல. எடுத்தா ப்ரூவ் பண்ணுங்க, அனுப்புங்க வீடியோ டிக்டாக்ல போடுங்க. ஒவ்வொரு இந்த ஃபேக் ஐடிகள் வச்சுக்கிறாங்க, அந்த ஃபேக் ஐடிக்காரருக்கு அனுப்பி விடுங்க, வேலும் போடட்டும். ஃபேக் ஐடி நல்ல ரீச்சுங்க, வேறு லெவல் ரீச் ஆகிறான். ஆனால் பாவத்துக்கு காசு வருது இளைஞர் இந்த செய்கிறானதையே அவன் வாய்ஸ் எல்லாம் மாற்றி வேறு லெவலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறார். அண்ணன் அப்படி உங்களுக்கு டிக்டாக் செய்கிறீங்க காசு வேலையிலேருந்தா யூடியூப் கொண்டு வந்து செய்யுங்க, அதுக்கு நல்ல காசு வரும். அப்போ நீங்களும் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அண்ணன் மாதிரி தான் கிடக்குது. கணக்கு பேர் ஒரு ஆள் இல்லை கணக்கு ஆக்கள் ஃபேக்காக செய்கிறத விட்டுட்டு உங்களோட மொத்த பாட்டி கதைக்கலாம் தானே. நீங்களும் அந்த அவன் ஒரு காசு கொடுக்குறான் மெட்டா கண்ண காசை பண்ணிக்கிறான், நீங்கள் உங்களோட காசை கொடுங்க. உங்களுக்கு ஏழுமன்னா உங்களோட காசையை கொடுத்து நீங்கள் ஹெல்ப்பிங்கள் செய்யலாம். எனக்கு தெரிஞ்சு இப்படி கதைக்கிறாக்களோடும் செய்ய மாட்டாங்க. வீட்லேயும் எனக்கு தெரிஞ்சு பிரச்சனையாக தான் இருப்பேன் நினைக்கிறேன். ஏனெண்டா
வெளியிலேயே மற்றவனை பற்றி இவ்வளோ கதைக்கிறோம்டா வீட்டுக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருக்கிறோமோ நான் தெரியல. ஸோ அவங்களோட கதைக்கையும் பேருதான் கிடக்கு. என்ன போட்டு என்ன வதைக்கிறாங்களோ தெரியாது. இது வரைக்கும் நான் பெருசாக அப்படி மெட்டாக்கள் பிரச்சனைக்காக வேண்டி வந்து கதைக்கிற குறைவு. இப்போ எந்த ஃபேமிலி சார்ந்த பிரச்சனைனா வந்து கதைப்பேன். இது உண்மையிலேயே எனக்கு ஒரு தேவையில்லாத விஷயமா இருக்கும். ஆனாலும் தேவையான விஷயமாயும் எனக்கு தோன்றதால இந்த இடத்துல இந்த விஷயத்த உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் எந்த சேனல் மூலம். இதால மக்கள்லாம் பாதிக்கப்படுகிறோம். அந்த தேவை இருக்கிற ஆட்களுக்கு உதவி போகாமல் போயிடும். அடுத்தது குறை சொல்லாதீங்க அப்படின்னு ஒருக்கா வீடியோவில் சொல்லிட்டு போகிறான். நீங்கள் 1008 தரம் சொல்கிறீங்களாப்பா. வச்சோ 1 மணித்தியாலம் 6 மணி. நான் வேலைக்கு வர்றேன்னு ஒரு ஆள் இந்த லைவ் பார்த்தேன். அந்த லைவில் இவனை பற்றி போட்டு கிளின்னு கிழிச்சு கொண்டிருக்கிறாங்க. பேருந்து பார்த்தா வேலை ஒரு 7-8 ஹவர்ஸ் பிறகு பார்த்தா அப்பயும் இந்த லைவ் நடந்து கொண்டிருக்கு. அவ்வளோ நேரத்துக்கு வேலை இல்லாமல் என்ன செய்கிறீங்களோ தெரியலைக்கோ. ப்ளீஸ் இதுக்கான தீர்வு ஒன்றுதான். மக்கள் அப்படி அவங்க பிள்ளை செய்கிறேன்டா ப்ரூவ் பண்ணுங்க. ஓகேங்க, பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவால் கொமெண்ட்ஸுகள் எல்லாமே கீழே போடுங்க. உங்களோட கருத்து முழுத்தும் போடுங்க. எனக்கு கணக்க விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கேள்வி கேளுங்க. மேபி அந்த கேள்விகளை வச்சு ஃபியூச்சரில் சொல்ல வேணும் தெரியாது. என்னென்னா எனக்கு இதை பற்றி ஃபுல்லாக வீடியோ போட விருப்பம் இல்லை. ஏன்னா இது நீங்கள் சொல்லுவீங்க வீசுக்கா வண்டி போடுற மாதிரி நானும் வந்திருப்பேன். இது கடைசி எனக்கு இது எஸ்கேன்ற பெர்மிஷன் எடுத்து தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த யூடியூப்பில் எஸ்கேவோட கதைச்சு ஓகே நீ போடலாம், கண்டவன் எல்லாம் போடுறான், நீ போடுறதுக்கு என்னடான்ற மாதிரி தான் நான் எனக்கு வாய்ஸ் மெயில் போட்டவன். ஸோ அந்த பெர்மிஷன் எடுத்து தான் காய்ச்சினா மெட்டாக்கள்கிட்ட உண்மையிலேயே கேட்கல. நான் மெட்டாக்களை பற்றியும் பெருசாக கதைக்கல. இதில் மோஸ்ட்லி எஸ்கே கிருஷ்ணா எஸ்கே பிளாக் அவங்களோட வீடியோவை பற்றி தான் காய்ச்சிக்கணும். நல்லா ஃபேமஸ் ஆக்குறீங்க. அப்படியே ஃபேமஸ் ஆகி வளர்த்து விடுங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்களோட சேனலில் அவனை புகழ்ந்து கதைக்க வேண்டிய டைமும் பெறும். அந்த டைம் பிறக்க நாங்களும் பார்த்து சந்தோஷப்படுவேன். வளர்றதை பார்த்து சந்தோஷப்படுங்க. நீங்களும் வளருவீங்கன்னு அது உண்மை. ஒரு பர்சன் வளர்க்க சந்தோஷப்படுறது நல்ல. நாங்களும் வளரலாம், அவனும் வளருவான், எல்லாரும் வளரலாம். அதான் ஒரு நல்ல. இது நீங்கள் பொறாமப்பட்டீங்கன்னா நீங்களும் வளர மாட்டீங்க. அவன் வளர்ந்து கொண்டே இருப்பான். நீங்கள் பார்த்து கொண்டு அப்படியே கீழே போய் கொண்டிருப்பீங்க. இன்னொரு பர்சனை பற்றி கதைச்சிங்களா தெரியாமல் கதைக்கிறது சில விஷயங்கள் நீங்கள் இந்த ஃபேக்கேடி சில இடங்களில் நல்ல மடாப்பா நல்ல மெயினண்டா. சில இடங்களில் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா உண்மையாக கொண்டது வழியில் போடுறீங்க. அப்படியான இதுகள் நல்ல உண்மைத்தன்மையிலையும் கொண்டு காட்டுறீங்க. மோஸ்ட்லி கொஞ்சம் ஆராய்ஞ்சு உண்மைத்தன்மையை காட்டுங்க. உங்களோட மனசில் தோன்றதை சும்மா நீங்களா இமேஜின் பண்ணி நீங்களா இது பண்ணி கதைக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே மோஸ்ட்லி இமேஜினில் வாரதும் பொறாமையில் வர விஷயமா தான் தெரியுது. காசு களவெடுத்துன்றதை ப்ரூவ் பண்ணுங்க. ஓகேங்க, பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.